ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அருமையான சுவையான மட்டன் குழம்பு. நல்ல மணக்க மட்டன் குழம்பு, அதுவும் நல்லா ரிலாக்ஸாக ஒரு சண்டே மார்னிங் இட்லிக்கே மட்டன் குழம்பு வச்சா வா சூப்பராக இருக்குங்க. இந்த மட்டன் குழம்பு இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும், மத்தியானம் ரைஸோடு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், எல்லாத்துக்குமே பெஸ்ட்டாக சூட் ஆகுங்க. ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி, பட் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி மட்டன் குழம்பு காம்பினேஷன் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த டேவே ஸ்பெஷலாக இருக்கும். இட்லி மட்டன் குழம்போட ஒரு டேவை ஆரம்பித்தா உங்களில் எத்தனை பேருக்கு இட்லி மட்டன் குழம்பு ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட்டில் மிஸ் பண்ணாமல் தெரிவிங்க. இங்கே 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் பீசஸை கழுவி சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுருக்குறேங்க. நான் இங்கே எடுத்துருக்கிறது போனோட இருக்கிற பீசஸ், அந்த நெஞ்செலும்பு பீசஸ் எடுத்து வச்சிருக்கிறேன். இன்னைக்கு நான் மட்டன் எலும்பு குழம்பு செய்ய போகிறேன். எங்கள் வீட்டில் பர்டிகுலர்லி இந்த நெஞ்செலும்பு பீசஸை கேட்டு வாங்குவோம். ஏன்னா போனுக்கெல்லாம் ரொம்ப நல்லது, கொலாஜன் இருக்கிறதுனால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு எங்கள் வீட்டுடைய சமையல் மத்தியானம் மட்டன் பிரியாணி, காலையில் எலும்பு குழம்பும் இட்லியும் செய்கிறேன். ஸோ அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம மசாலா வறுத்து அரைச்சிடலாங்க. ஸ்டவ்வில் நல்ல ஒரு அடிகனமான கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இதில் ஒரு 12 to 15 பல் பூண்டு சேர்த்துருவோம். அடுத்ததாக ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டுருவோம். இந்த இஞ்சி பூண்டை ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சுத்தப்படுத்தி சேர்த்துருவோம். நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். இந்த மட்டன் குழம்புக்கு பர்டிகுலர்லி நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். நல்லா இந்த வெங்காயம் பூண்டு இஞ்சியோட இந்த சேர்க்கிற ஸ்பைசஸும் நல்லா சேர்ந்து வதங்கி வரட்டுங்க. இப்போ ஒரு பெரிய துண்டு பட்டையை சின்ன பீசஸாக உடச்சி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த குழம்புக்கு சீரகம், மிளகு, பட்டை, மல்லி, மிளகாய், மஞ்சள் இதுதான் ஸ்பைசஸ். அதிக வாசனை தரக்கூடிய ஸ்பைசஸ் எதுவும் சேர்க்கறது இல்லை. ஸோ ரொம்ப மசாலா வாசனை இல்லாமல் அதோட ஓன் ஃப்ளேவர்ஸோட ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த குழம்பு. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப செய்வீங்க. அடுத்தது ஒரு தக்காளியை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கிறோம். தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதங்கட்டுங்க. இப்போ நம்ம தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு 2 கீத்து தேங்காவை சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. துருவன தேங்காய்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிடுவோம். இதெல்லாம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதங்கினதுக்கப்புறம் இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஒவ்வொன்றா சேர்த்துடலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுட்டு ஸ்டவ்வை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடியோட காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் அகைன் வறுத்து விட்டுட்டு அடுத்தது மல்லிப்பொடி, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்து விட்டுட்டு இமீடியட்டாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த கடாயோட சூட்டுக்கே நல்ல மல்லிப்பொடி, மிளகாய் பொடியெல்லாம் வறுப்பட்டுரும். ஸ்டவ் ஆனில் வச்சுட்டே நம்ம ரொம்ப நேரம் வறுத்து விட்டால் மல்லிப்பொடி, மிளகாய் பொடியெல்லாம் கொஞ்சம் கரிஞ்சிரும், டேஸ்ட்டு மாறிடும். ஸோ ஆஃப் பண்ணி விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா வறுத்த மசாலா பொருட்களெல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து விட்டு நல்லா அரைச்சிருவோம். பாருங்கள், வறுத்த பொருட்கள் எல்லாம் கம்ப்ளீட்டாக மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இதில் நீ கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். கமகமன்னு ஃப்ரெஷ்ஷான மசாலா ரெடி. இன்னைக்கு குழம்பு தாளித்து விட்டுறலாங்க. குக்கரில் தாளிச்சிடலாம், குயிக்காக வேலையாகும். இங்கே ஸ்டவ்வில் குக்கர் வச்சாச்சு. இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இந்த சோம்போட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 7-8 சின்ன வெங்காயத்தை பொடியான நறுக்கி சேர்த்துருவோம். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, அடுத்தது 2 பச்சை மிளகாய் ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி நல்லா வதக்கி விட்டுருவோம். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நல்லா வதங்கி வாசனை வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம கழுவி ரெடியாக வச்சுருக்கிற மட்டனை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோங்க. மட்டன் கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்ல ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்கி விட்டுருவோம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். அடுத்ததாக ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுவோம். உப்பு மஞ்சள் பொடி சேர்த்துட்டா மட்டன் தண்ணி விட்டு வதங்கி வரும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த குக்கருக்கு மூடி எடுத்து ஜஸ்ட் மேலே வச்சு விட்டுருவோம். அப்படியே இருக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம்
அப்படியே வெந்து வரட்டும். மட்டன் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்திருக்கும் பாருங்கள். மட்டன் நல்லா வதங்கி தண்ணி விட்டு வந்திருக்கு. நம்ம ஒரு சொட்டு தண்ணி கூட விடலை, பட் மட்டனே நல்லா தண்ணி விட்டு வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுது கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்குவோம். நான் இங்கே மிக்ஸி அலசி தண்ணி சேர்த்துட்டேன். ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. இங்கே குக்கரில் தாளித்து விடுறோம், தண்ணி சுண்டி வராது, அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு லூஸாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு உங்களுக்கு தேவையான அளவு உப்பும் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா எல்லாம் ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கோங்க, தண்ணியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு. இப்போ ஃபைனலி கொத்தமல்லி இலையை போட்டு விட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். இங்கே அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இந்த ஸ்டேஜ்லேயே சேர்க்கும் போது நல்லா கமகமன்னு வாசனையாக இருக்கும். எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு வெயிட் வச்சு விட்டு நல்ல ஒரு 6-7 விசிலுக்கு மேலே வேக விட்டுடலாங்க. நான் இங்கே மட்டன் எலும்பு குழம்பு செய்கிறேன். ஸோ 1-2 விசில் அதிகமாக விட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கும். நல்லா 6-7 விசில் வந்து அந்த ஸ்டீம் ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணுறேன். நல்ல கமகமன்னு வாசனை, நல்ல எண்ணெய் பிரிஞ்சு பக்காவாக தளன்னு குழம்பு ரெடி ஆகிருக்கு. அவ்வளோதாங்க, அருமையான சுவையான மட்டன் குழம்பு ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபியும் கூட. மசாலா வதக்கி அரைச்சி தாளித்து விட்டால் டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். இட்லிக்கு தோசைக்கெல்லாம் செம்ம காம்பினேஷனாக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்தி பூரியோடவும் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஒரு சிம்பிளான ரெசிபி தான். நான் எங்கள் வீட்டில் காலையில் இட்லிக்கே இந்த குழம்பு வச்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. நல்லா சுட சுட இட்லி பரிமாறி இந்த மட்டன் குழம்போடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் பிரியர்களுக்கு இது கண்டிப்பாக பிடிக்கும். மட்டன் பாருங்கள் எவ்வளோ நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்கு, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இந்த இட்லி மட்டன் குழம்பு காம்பினேஷன் ஆல்வேஸ் அல்டிமேட் காம்பினேஷன். எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதையும் மிஸ் பண்ணாமல் கமெண்ட்டில் தெரிவிங்க. இது ரொம்ப ஈஸியான ஹோம் ஸ்டைல் மட்டன் குழம்பு ரெசிபி. நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அம்மா பாட்டி எல்லாம் செஞ்ச மாதிரியான ஒரு மட்டன் குழம்பு டேஸ்ட்டை நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஒரு சிம்பிளான ரெசிபி, புதுசாக சமைக்க பழகிறவங்களும் ட்ரை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.